ஸோ செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நான் உங்களுக்கு மார்னிங்கே சண்டே ஹேப்பனிங்ஸ்னு போட்டிருந்தேன். அதில் வந்து ஒரு 2 விஷயத்த நான் சொல்லலை பர்பஸாக. ஏன்னா இதே வீடியோ அப்படியே போடுவாங்க அப்படின்னு சொல்லி அதில் சொல்கிறாங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்காக தான் நான் போடல. என்னென்னா இந்த நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணுறாங்கங்கிறத வந்து இனிஷியேட் பண்ணது வந்து சுபிக்ஷா. நமக்கு எபிசோடில் காமிப்பாங்களா இல்லையா தெரியாது, பட் சுபிக்ஷா தான் அதை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கெமிக்கு வந்து கார்டு காமிச்சு எவிக்ட் பண்ணலை. கெமிக்கு வந்து ஒரு காரோ ஏதோ ஒன்றை வச்சு எவிக்ட் பண்ணியிருக்காங்க. நார்மல் எவிக்ஷன் ப்ராசஸ் மாதிரி கிடையாது, ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு. நான் வந்து பர்பஸாக தான் அது போடலை. அது வெளியே வருதா இல்லையா, அது சொல்கிறாங்களா இல்லையா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ வந்து நாமினேஷன் டிஸ்கஷன் நடக்குது. நடக்கும்போது இது கேட்குறாரு, விஜய் சேதுபதி சார் கேட்குறாரு, இந்த மாதிரி நாமினேஷனை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, யாரோட இன்ஃப்ளூயன்ஸில் யார் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் மாதிரி ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு சபரி ஃபஸ்ட் எழுந்திரிச்சிட்டு ஆன்சர் பண்ணுறாரு. பாரோட இன்ஃப்ளூயன்ஸில் வியானா வந்து என்னை நாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பாரோட இன்ஃப்ளூயன்ஸில் வியானா வந்து சபரியை நாமினேட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. வியானா வந்து ஓனாக தான் பண்ணுறாங்க. அப்புறம் பாரு எந்திரிச்சிட்டு சொல்கிறாங்க, கனியோட இன்ஃப்ளூயன்ஸில் விக்ரம் வந்து பிரஜன் அண்ட் சாண்ட்ராவை நாமினேட் பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. கனியோட இன்ஃப்ளூயன்ஸ்லையும் விக்ரம் வந்து நாமினேட் பண்ணலை. அதுக்கப்புறமா பிரஜன் எந்திரிச்சிட்டு சொல்கிறாரு, சுபிக்ஷாவோட இன்ஃப்ளூயன்ஸில் விக்ரம் நாமினேட் பண்ணுறாருன்னு. யாருன்னு சொல்லலை. கண்டிப்பாக அதுவும் உண்மை இல்லை, ஏன்னா யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலைன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் கெமி வந்து சொல்கிறாங்க, பாரோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் திவ்யா, சாண்ட்ரா, பிரஜன் இந்த 3 பேரும் விக்ரம், கனி, சபரியை நாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எக்ஸலண்ட் அப்சர்வேஷன். இது வந்து எவிக்ட் ஆகி போகிற அன்றைக்கி தான் கெமி வந்து காமிச்சிருக்காங்க. கெமி இதை ஃபஸ்ட்டே காமிச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் விக்ரம் என்ன சொல்கிறாங்கன்னா, பாரோட இன்ஃப்ளூயன்ஸில் திவ்யாவும் சாண்ட்ராவும் என்னையும் சபரியையும் நாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. சில பேர் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்காங்க, சில பேர் கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. அது உங்களுக்கு தான் தெரியும். அது என்னங்கிறது ஒருத்தரோட பர்செப்ஷன் பொறுத்தது. பட் சாண்ட்ரா, பாரு, பிரஜன், திவ்யா இவங்கெல்லாம் தான் வந்து டைரெக்டாக வந்து அந்த குரூப் டிஸ்கஷன் நாமினேஷனில் வந்து இன்வால்வ் ஆனது. இந்த அன்பு கேங், சோ கால்டு அன்பு கேங்கில் உள்ளவங்க வந்து நாமினேஷன் டிஸ்கஷனை டைரெக்டாக இது வரைக்கும் பண்ணது கிடையாது. அண்ட் விக்ரம் அண்ட் சுபிக்ஷா, வியானா கேங்கும் அந்த மாதிரி நாமினேஷன் டிஸ்கஷன் இது வரைக்கும் ஓப்பனாக பண்ணது கிடையாது. உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.